Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சேமியாவும் ஜவ்வரிசியும் போட்டு பாயாசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஜவ்வரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஒரு 15 minutes ஊறினதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு சூடானதுக்கு அப்புறம் ஊறின ஜவ்வரிசி இதல சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்திருச்சு. இதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு இதில் முந்திரி போட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த கலரில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சூட்டில் அது இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகும். அதே மாதிரி திராட்சை அப்புறமா பம்கின் சீட் நான் சேர்த்துருக்கேன். இது நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது, அதனால் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்க்கலாம், இல்லைனா விட்டுடலாம். இப்போது அதே நெய்யில் சேமியா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பேம்பினோ சேமியா எடுத்திருக்கேன். இது பாயாசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நெய்லேயே நல்லா வறுத்துக்கோங்க. டபுள் ரோஸ்டட் தான் இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் இந்த நெய்யில் வறுத்துட்டு அதில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருங்க. மீதி இருக்க சேமியாவில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை நல்லா வேக வைக்கணும். இது கூடவே நம்ம வேக வச்ச ஜவ்வரிசியும் சேர்த்துக்கலாம். ஒன்றா சேர்ந்து வேகட்டும். போட்டுட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெய்யில் வறுத்து வச்சோம்ல இந்த சேமியா, அது கூட நம்ம 3 முழு முந்திரி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிருக்கணும். இப்போது இதை நம்ம அந்த சேமியா ஜவ்வரிசி கூடவே சேர்த்து நல்லா வேக வைக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா, அந்த பாயசம் சிலர் வைக்கும் போது பால் தனியாக இருக்கும், சேமியா தனியாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நல்லா திக்காக ஆகிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி முந்திரியும் சேமியாவையும் அரைச்சி இதில் போடுறோம். இப்போ பாருங்கள், இதுவே பார்க்குறதுக்கு நல்லா திக்காக இருக்குது. இப்போது இதில் நான் 1 கப் அளவுக்கு பால் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடலாம். பால் நல்லா கொதித்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். நான் எடிட்டில் அது போயிடுச்சு. நீங்கள் சர்க்கரையும் ஏலக்காய் தூளும் ஒன்றா போட்டு நல்லா ஒரு 2 minutes கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்க்கலாம், இல்லைனா விட்டுடலாம். அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போது நம்ம வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை, பம்கின் சீட் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 minutes கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சேமியா பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.